இப்படி பிசியோதெரபி வளர்ந்து வரும் நிலையில ஃபயர் அப்படின்ற திரைப்படம் பொதுமக்களை குழப்பம் அடைய செய்கின்றது. அதாவது ஃபயர் திரைப்படத்தில் வர்ற கதை பிசியோதெரபிஸ்டோட கதை கிடையாது. நாகர்கோயில ஏதோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணி மாட்டியிருக்காரு, அவர் பிசியோதெரபிஸ்ட் கிடையாது. கோயம்புத்தூர்ல ஏதோ ஒருத்தர் தப்பு பண்ணி மாட்டினாரா, இந்த நபர்கள்லாம் பிசியோதெரபிஸ்ட்கள் கிடையாது. பிசியோதெரபி என்பது பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி, 12 முடிச்சிட்டு 5 வருஷம் படிக்கணும். 4 வருஷம் படிப்பு, 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், அதாவது இன்டர்ன்ஷிப். ஆக்சுவலா நாங்க படிக்கிறப்ப 4 வருஷம் தியரி, 6 மாசம், 4.5 ஆண்டுகளா இருந்து இப்போது 5 ஆண்டுகளாக மாறிவிட்டது. நீட் எக்ஸாமும் மத்திய அரசுக்கு பிபிடிக்கு, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிக்கு நீட் எக்ஸாமும் வரப்போகுது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில சென்ட்ரல் கவர்மெண்டே நீட் எக்ஸாம் பிசியோதெரபிக்கு வைத்திருக்காங்க. பிசியோதெரபி என்பது மருந்தில்லா மருத்துவம். இப்படி வளர்ச்சி அடைகிற துறையில பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம ஆக்சுவலா பிசியோதெரபி படிக்காம வேற ஒருத்தவங்க தப்பு பண்ணா அதுக்கு பிசியோதெரபி துறை காரணம் எப்படி பொறுப்பேற்க முடியும்?